தவறான ஒரு முறையில தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இவங்க பணம் நம்ம நிறுவனத்துக்கு முதலீடு தான் பண்ணல, முதலீடு பண்ணுவதற்கான ஸ்கீம் தான் நீங்க வைக்கிறது. அப்படிதான் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. இங்க முதலீடு பண்றாங்க, 1,20,000 தேவையில்லாம ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னு. சார் இங்க நம்ம கான்செப்ட், ஒரு பொருள் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா 2 பொருள் வாங்கிக்கலாம், தேவைன்னா 10 பொருள் வாங்கிக்கலாம், தேவைன்னா வாங்காம கூட இருக்கலாம். இது யாருக்கு சாய்ஸ் சார்? நம்ம சாய்ஸ். இது மக்களுடைய சாய்ஸ். என்கிட்ட இவ்வளவு பிளான்ஸ் இருக்கு, நான் வச்சிருக்கு, விருப்பப்பட்டதை வாங்கக்கூடியது மக்களுடைய சாய்ஸ். சோ அது அவங்க கையில இருக்கு. நாம யாரையும் போய் கம்பல் பண்ணல, கட்டாயப்படுத்தல. ஓகேவா? சோ அதை தான் சார் நம்ம நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? எவ்வளவு நாளா கம்பெனி கரெக்டா இன்கம் பேமெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப என்னன்னா கேஒய்சி அப்டேட் இருந்தாதான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். இப்ப என்னன்னா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நான் வெளியில சில இதுல நான் கேட்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப கம்பெனி பாத்தீங்கன்னா இன்கம் பேமெண்ட் பேங்க்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்கம் பேமெண்ட் போடணும்னா அது கேஒய்சி தேவையில்ல, அக்கௌண்ட் நம்பர் தான் போட்டு பணம் போடலாம் கம்பெனில